ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து முட்டைகோஸை வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறேங்க. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டமாக. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பு, பெருங்காயத்தூள், இது வந்து மஞ்சள் தூளும் உப்பும், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த பாருங்கள், இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் முட்டைக்கோஸு. இப்போ இதை ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பு இது காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, நம்ம கடலை மாவு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியே தெளிக்காதீங்க. இந்த ஈர பாத்திரத்துலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம். நம்ம இது அந்த முட்டைக்கோஸ்லேயும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இருந்தாலும் நம்ம ரொம்ப ஊற்றினோம்னா நல்லா கிறிஸ்பாக வராது. நல்லா இப்படி கையில் பிடிச்சி போடுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே பீஸாக எடுத்து போட ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எடுத்து அப்படியே நல்லா எடுத்து உதிரியாக பிச்சு நம்ம அப்படி போட்டோம்னா நல்லா பீஸாக வரும். வெங்காய பக்கோடா மாதிரி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சோஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எது வேணாலும் தொட்டுக்கலாம். நம்ம திருப்பி விடலாங்க. நீங்கள் எடுத்தோன்னே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பாக வந்துடும். நல்ல ப்ரௌனாக வந்தோன்னு நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்ல சூப்பரான கிறிஸ்பியான ஒரு முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.